இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சொந்த ஜனமாக வாழும் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாறி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்திலே சில நற்பண்புகளை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான நற்பண்புகளிலே ஒரு பண்பை இன்று பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை, குடும்பத்தில் உள்ள ஐக்கியத்தை விரும்புகிறார். குடும்பத்திலே ஐக்கியமாய் வாழும்போது, ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தோடு வாழும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இந்த சமூக கட்டமைப்பு நமக்கு ஒரு நல்ல அமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளிலே இது போன்ற சமூக கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு இருக்காது. நமக்கு இந்த குடும்ப கட்டமைப்பை, சமுதாய கட்டமைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கார். அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குடும்பமாக ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒவ்வொருவருடைய தயவாகவும் இரக்கமாகவும் ஒவ்வொருவருடைய பாடுகளை ஒவ்வொரு ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் செய்கிறவராக ஒருவரை தாங்கி ஒருவரை ஆதரித்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒருவருக்கொருவர் விரோதமாக காணப்பட்டு ஐக்கியத்திலே நாம் குறைவுபட்டவர்களாக காணப்படுவோம் என்றால் கர்த்தர் இடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை குடும்பத்திலே ஐக்கியத்துக்கு பதிலாக ஒருவேளை நாம் அந்த ஐக்கியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்தோம் என்றால் வாக்குவாதத்திற்கு, சண்டைகளுக்கு, மற்றவர்களை மதிக்காமல் பேசுபவர்களுக்கு காரணமாக நாம் இருக்கிறோம் என்று ஒருவேளை நாம் எண்ணினால் கர்த்தரிடத்திலே முதலாவது நாம் மனம் திரும்பி நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். மேலும் நாம் கர்த்தரிடத்தை மனம் திரும்பி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அப்படி ஐக்கியமாய் இருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை உடனே கட்டளையிடுகிறார். ஒருவேளை நாம் ஐக்கியத்தில் குறைவாக இருக்கிறோம் என்றால் உடனே நாம் ஐக்கியப்படுவோம். ஒருவருக்கொருவர் அன்பாகவும் தயவோடு இருப்போம். கர்த்தர் இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். எனவே உடனடியாக அந்த ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் காணப்பட்டால் அந்த தடைகளை நீக்கி அந்த ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மகிழ செய்வார். வேதாகமத்திலே ஒரு குடும்பம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் தியானிப்போம். அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை நாம் அடிப்படையாக கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு அந்த குடும்பத்தின் வாழ்வை முறை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஆபிரகாம், லோத்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பார்த்தோம் என்றால், ஆபிரகாம், லோத்து அவர்கள் இருவரும் ஒரே குடும்பமாக வாழ்கிறார்கள். லோத்து என்பவர் ஆபிரகாமின் சகோதரனாகிய ஆரானின் மகன். அவருடைய குடும்ப வாழ்வு எப்படி காணப்பட்டது என்றால், முதலாவது அவருடைய காணப்பட்ட பண்பு, அவர்கள் இருவரும் ஒருமித்து வாழ்ந்தார்கள் என பார்க்கிறோம். லோத்தின் தந்தை ஆரான் மரித்த பின்பு ஆபிரகாம் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு செல்லும்போது ஆபிரகாம் சாராளோடு லோத்தையும் அழைத்து செல்கிறார். லோத்து அவர் எங்கு ஆபிரகாம்லாம் சென்றாரோ எல்லா இடங்களிலுமே அவர்கள் இருவரும் ஒருமித்து வாழ்ந்தார்கள். மேலும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? லோத்துவின் ஆசீர்வாதங்கள், அவனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை அவர் பராமரித்து பாதுகாத்து அதை லோத்துக்கு கொடுக்கிறார். எனவே லோத்தும் அவருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வாழ்கிறார், ஆபிரகாமும் அவருடைய ஆசீர்வாதங்கள் கொண்டு ஒருமித்து வாழ்கிறார்கள். எனவே குடும்பத்துக்குள்ளாக ஒருமித்து வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய நிலைத்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அவரிடத்தில் காணப்பட்ட பண்பு என்ன என்று பார்ப்போமானால், பிரச்சனையில் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாமல், ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பாமல் பேசி பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். வேதத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை நாம் பார்க்கும்போது லோத்துவின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த வாக்குவாதம் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பும் அளவுக்கு
அந்த வாக்குவாதம் அதிகமாயிற்று. ஆனால் லோத்துவோ ஆபிரகாமோ இருவரும் வாக்குவாதம் செய்யவில்லை. அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசினார்கள். பேசிக்கொண்டு ஒருவர் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் பேச்சின் மூலம் அந்த வாக்குவாதங்களை தீர்த்து அவர்கள் அதை சுமூகமாக முடித்து கொண்டார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக வெளியிலிருந்து இதே போல பிரச்சனைகளை மனிதர்கள் கொண்டு வருவார்கள். நம்முடைய சந்தோஷத்தை குலைக்க வேண்டும் என நினைப்பார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் கொண்டு வரும் பிரச்சனைகளையும் அவர்கள் கொண்டு கூறும் காரியங்களையும் நாம் எடுத்து உடனே வாக்குவாதம் செய்து விடாமல் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசி அதற்கான காரியங்களை ஆராய்ந்து பேசி தீர்வு காணும்போது அந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அப்படிப்பட்ட குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். மூன்றாவதாக பார்க்கும்போது ஆபத்து காலத்திலே ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 4 ராஜாக்கள் சோதம் குமாரா பட்டணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அங்குள்ள மனிதர்களை கூட்டிக் கொண்டு அங்குள்ள பொருட்களை எல்லாம் அழைத்து செல்லும்போது லோத்துவும் அவர்களோடு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார். இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். தன்னுடைய சகோதரனின் மகன் அடிமையாக கொண்டு போகப்படுவதை நினைத்து அவருக்கு வேதனையாக இருக்கிறது. எப்படியாகிலும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து தன்னோடு இருக்கிற இராணுவ வீரர்கள் யாருமே இல்லை, ஆனால் தன்னுடைய இருக்கிற வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு சென்று அந்த ராஜாக்களை முறியடித்து லோத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அந்த சோதகுமாரத்தின் மக்கள் அனைவரையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வருகிறான். பாருங்கள், தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு ஒரு ஆபத்து காலத்திலே அவன் உதவியாக இருந்தான். மற்றவர்களுக்கு கொண்டு ஆபத்து ஏற்படும் போது அதை வேடிக்கை பார்ப்பவனாக அல்ல, அவன் தானே அவன் எப்படி வேணாலும் போகட்டும் என்று விடவில்லை. அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சகோதரன், என்னுடைய குடும்பம் என்று அவனுக்காக வைராக்கியம் கொண்டு தன்னால் முடிந்த பலத்தை கொண்டு சென்று அவனை காப்பாற்றி ஆபத்து காலத்திலே உதவினான். நான்காவது பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 16 33 வசனத்தில் பார்க்கும்போது தேவதூதன் வந்து சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும்படியாக வருகிறார். ஏனென்றால் அங்கு இருக்கிற மக்களுடைய பாவங்கள் மிகுதியாக இருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு தெரிய வரும்போது ஆபிரகாம் அந்த தேவதூதனோடு பேசுகிறார், இரக்கம் கேட்கிறார். தன்னுடைய சகோதரனின் மகன் அங்கே இருக்கிறார், அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அவனிடத்தில் வேண்டுகிறார். ஒவ்வொரு காரியமாக அவரிடம் குறித்து பேசுகிறார். இப்படி பேசினதின் காரணமாக என்ன நடந்தது என்று பார்த்தால் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த தேவதூதர்கள், அந்த புருஷர்கள் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சோதம் குமார பட்டணத்திலிருந்து அழைத்து பட்டணத்தை விட்டு வெளியே கூட்டி வரும்படியாக அவர்கள் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக கூட்டி வருகிறார்கள். அங்கே அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்திலே விழுந்து அழிக்கப் போகிறது என்பதை அறிந்து அவர்கள் உடனடியாக தப்பித்துக் கொள்ள வேண்டும் என அந்த புருஷர்கள் லோத்தை அவனுடைய குடும்பத்தையும் அங்கிருந்து அழைத்து வருகிறார்கள். பாருங்கள், ஆபிரகாம் செய்த ஜபம், ஆபிரகாம் செய்த விண்ணப்பம் லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றியது. எனவே ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே உள்ள மக்கள் ஏதாவது பாவத்திலோ ஏதாவது ஒரு பிடியிலோ இருந்தாலும் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று நாம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் அவருடைய சமாதானத்துக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய தேவைகளுக்காக வேண்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஆபிரகாம் லோத்து வாழ்விலே காணப்பட்ட, அவர்கள் குடும்ப வாழ்விலே காணப்பட்ட இந்த நற்பண்புகளை கொண்டவர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மகிழ செய்வார். எனவே குடும்பத்தில் காணப்படும் தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அப்படி வாழ்ந்து கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் குடும்பத்திற்குள்ளாக ஐக்கியமாக இருக்கும்போது நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று பார்க்கிறோம். நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் ஐக்கியமாக இருந்து உங்களுடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.